கிராமத்து ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு எத்தனை பேரோட ஃபேவரட் சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து கொருன்னு அரைச்சி பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 2 க்ரஷ் பண்ண பூண்டு, இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டினா இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பேன் வச்சு ஒரு குழிக்கண்ணி நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. 3 க்ரஷ் பண்ண பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம பண்ண பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைப்புக்கு 1/4 கப் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி இதோட சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி கீரை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பர்.